டூ டைமென்ஷனல் அரே பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு நமக்கு டூ டைமென்ஷனல் அரே தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இது என்னது int a ஈக்குவல் டு 1 2 3 4 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் 1 ஒரு எலமெண்ட், 2 ஒரு எலமெண்ட், 3 ஒரு எலமெண்ட், 4 ஒரு எலமெண்ட். ஸோ அது எல்லாமே ஹோல்டு பண்ணுறது ஒரு அரே, அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ எனக்கு ஒரு அரே வந்து மல்டிபிள் அரேஸை ஹோல்டு பண்ணணும், அரே ஆஃப் அரேஸ் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஸோ இங்கே பாருங்க 4 5 6 7 8 9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 அரே வச்சுருக்கேன். 1 2 3 ஒரு அரே, 4 5 6 ஒரு அரே, 7 8 9 ஒரு அரே. ஸோ இப்போ இந்த 3 அரேவையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது நல்லா பாருங்க, ஒரு டேபுலர் காலம் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ ரோ நம்பர் 1, ரோ நம்பர் 2, ரோ நம்பர் 3, காலம் நம்பர் 1, காலம் நம்பர் 2, காலம் நம்பர் 3. எஸ், யூ ஆர் ரைட். மல்டி டைமென்ஷனல் அரே பார்த்தீங்கன்னா இந்த டேபுலர் ஸ்ட்ரக்சரில் உள்ள இதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதை நீங்கள் டூ டைமென்ஷனல்னு சொல்லலாம், இல்லைனா மல்டி டைமென்ஷனல்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ இந்த 2ன்ற ஒரு நம்பரை நான் ஆக்சஸ் பண்ணேன்னா எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ ரோ நம்பர், காலம் நம்பர்னு இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த அரேவை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா, இன்ட் பி, பி இஸ் அரே, அரே ஆஃப் அரேஸ். அதனால இன்னொரு சப்ஸ்கிரிப்ட் இல்லை இன்னொரு திங் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் வந்து ரோஸ்க்கு, செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் வந்து காலம்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் வந்து ரோஸ்க்கு, செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் வந்து காலம். ஓகேவா? ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப். ஸோ அரேயோட ட்ராபேக்ஸ் என்னது, அரே சைஸ் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால ரோ நம்பர், காலம் நம்பர் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ எத்தனை ரோஸ் இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம் இருக்குது, 3 காலம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். ஓகேவா? You got it right. இப்போ இந்த 2ஓட பொசிஷன் என்னது, b ஆஃப் 0 0ன்னு நம்ம பிரிண்ட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். இந்த 5 கிடைக்கணும்னா b ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோவில் அது 0th காலமில் இருக்குது. ஸோ இந்த 10 கிடைக்கணும்னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ இதை தவிர நீங்கள் இப்போ 3லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா 3ன்னு ஒரு இண்டெக்ஸே கிடையாது. ஸோ 0 2 1 2. ஓகேவா? ஸோ 3 ரோஸ் தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, 3 காலம்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்க ஸ்ட்ரக்சரில் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ்னாலே நீங்கள் மேக்ஸில் படிக்கிற ஒரு திங் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்நேரத்துக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ மேட்ரிசஸ். ஸோ இந்த டூ டைமென்ஷனல் அரேயோட முக்கியமான யூஸ் பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ். ஸோ மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறது, மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறது, மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது, ஸோ டயக்னல் எலமெண்ட்ஸோட சம் மட்டும் பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இப்படி மேட்ரிசஸை வச்சு நம்ம பண்ணுற எல்லா இதுக்குமே இந்த டூ டைமென்ஷனல் அரே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பாத் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஃப் தியரி இருக்குதுல்ல, கிராஃப் தியரிக்கு முக்கியமாக இந்த டூ டைமென்ஷனல் அரே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இங்கே ஒரு வேர்டெக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வேர்டெக்ஸ் இருக்குது. இந்த 2 வேர்டெக்ஸ்க்கும் நம்ம இப்படி கனெக்டில் இருந்துச்சுன்னா, ஸோ v1 v1 v2 v3 v2 v3. ஸோ v1 செல்ஃபில் கனெக்ட் ஆகிருக்காது எப்போவுமே. ஸோ 0 போட்டுடலாம். v1 வேறு எது கூடலாம் கனெக்ட் ஆகிருக்கு, v2 கூட கனெக்ட் ஆகிருக்கு 1. ஸோ v3யோட கனெக்ட் ஆகல. v2 வந்து v1ஓட கனெக்ட் ஆகிருக்கு, v3யோடையும் கனெக்ட் ஆகிருக்கு, v3 ஒன்லி v2ஓட. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம வந்து கோடிங்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் 2 திங் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னு. என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணணும், ரோ நம்பர், காலம் நம்பர் ஈக்குவல் டு நியூ இன்ட். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு டேரெக்டாக நம்ம வந்து பண்ணிடலாம். எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கடுத்து நம்ம யூசர்கிட்டருந்து வாங்கலாம். ஓகேவா? ஓகே, இதான் என்னோட அரே. ஸோ டைமிங் இந்த ஏவை நான் வந்து எடுத்துறேன். இது நல்லா பாருங்கள், இது ஒரு அரே, அரே ஆஃப் அரேஸ். ஸோ உள்ளே இருக்க இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் எல்லாமே அரே,
அதை நம்ம ஹோல்டு பண்ணுறது ஒரு அரே வச்சு. ஸோ இந்த அரேஸை ஸ்டோர் பண்ணது அரே ஆஃப் அரேஸ். ஓகேவா? ஓகே, நம்ம இதுக்கே ஏன்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், பிரிண்ட் பண்ணும்போது 0,0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன், 1 வரும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். யா எக்ஸாக்ட்லி. ஸோ 0,2ன்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் லாஸ்ட் காலம். ஸோ அரே இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ 10, 20, 30 இப்படி 3 எலமெண்ட் இருக்குன்னா இந்த 10ஓட பொசிஷன் 0, 20ஓட பொசிஷன் 1, 30ஓட பொசிஷன் 2. ஓகேவா? ஓகே, இப்போ 2,2 கொடுத்தோன்னா எனக்கு 9 வரும். கரெக்டா? யா எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ நம்ம மொத்தமாக பிரிண்ட் பண்ணிடலாமா? ஸோ மொத்தமாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நான் எப்படி ஜென்ரலி லாஜிக் எடுங்க. நான் ஃபஸ்ட்டு ரோவை பார்க்குறேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ரோவை நான் வந்து ஃபெச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0. ஸோ நான் ஃபஸ்ட்டு லூப் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்க்கு வைக்கிறேன். ஓகேவா? I is less than 3. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும். ஓகேவா? இங்கே 3 ஜென்ரேட் பண்ணக்கு நமக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்குது. ஸோ a டாட் லென்த்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 3 தான் கொடுக்கும். சின்ஸ் இங்கே லெஸ் தேன் சைன் யூஸ் பண்ணுறதுனால 2 வரைக்கும் தான் வரும். ஓகேவா? I++. ஸோ என்னாச்சும் டவுட் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ இப்போ பாருங்க, ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0. கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம். 0 இஸ் லெஸ் தேன் 3. கண்டிஷன் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் உள்ள போவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்க இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, காலம்க்கு இப்போ நமக்கு இண்டெக்ஸ் வேணும். காலம் எத்தனை இண்டெக்ஸ்? 3, 1, 2, 3. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்ட் j ஈக்குவல் டு 0, j இஸ் லெஸ் தென் அந்த a ஆஃப் பர்டிகுலர் i. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் a ஆஃப் 0ல இருக்கோம். அந்த a ஆஃப் 0க்கு நம்ம என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணுறோம், a ஆஃப் 0க்கு 0ல என்ன வேல்யூ, 1ல என்ன வேல்யூ, 2ல என்ன வேல்யூ. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபிக்ஸடாக வச்சிடறோம். அந்த ஃபிக்ஸட் வேல்யூ தான் இங்கே I ஈக்குவல் டு 0. இன்னர் லூப் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கும். ஸோ அதனால தான் இன்னர் லூப்ல நம்ம வேரி காட்டுறோம். ஓகேவா? ஸோ j ஈக்குவல் டு 0, j இஸ் லெஸ் தென் a ஆஃப் i. a ஆஃப் iனா a ஆஃப் 0 டாட் லென்த். அப்படி வந்தீங்கன்னா 3ன்னு உங்களுக்கு கிடைக்கும். a ஆஃப் i டாட் லென்த் j++. இப்போ j வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜேயோட வேல்யூ என்னென்னலாம் வரும், 0, 1, 2 தான் வரப்போகுது. 0, 1, 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே 0 ஃபிக்ஸட் பண்ணியாச்சா? ஸோ 0, 0, 0, 1, ஃபைனலி 0, 2. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 ஆகும். 1, 0, 1, 1, 1, 2. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 2 ஆகும். 2, 0, 2, 1, 2, 2. ஸோ இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நான் வேணா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். a ஆஃப் i, j. ஸோ இப்போ அந்த கோட் எனக்கு அவுட்புட் வருது, பட் எனக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரல. இட்ஸ் பிகாஸ் நம்ம இங்கே பிரிண்ட் ln யூஸ் பண்ணுறோம். ஸோ ln யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓ, இப்போ எனக்கு எல்லாமே சிங்கிள் லைனில் வருது. எனக்கு இந்த 3 இது முடிஞ்சோன்னே எனக்கு பிரேக் வரணும். இந்த 3 முடிஞ்சோன்னே எனக்கு பிரேக் வரும். விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் லைனில் எனக்கு வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இன்னர் லூப் முடிஞ்சோன்னே நம்ம ஜஸ்ட் ஒரு empty system.out.println கொடுத்தோன்னா ஒரு நியூ லைன் கிடைச்சிரும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் நீங்கள் வந்து உங்களோட 2 dimensional அரேவை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுவீங்க. இப்போ யூசர்கிட்ட வந்து எப்படி வாங்குறதுன்னு நான் வந்து உங்களுக்கு கற்றுத்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேனர் கிளாஸ் தான் நம்ம வந்து இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேனர் sc ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் கீபோர்ட்லேருந்து வாங்கினால system.in இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேனர் பிலாங்ஸ் டு util பேக்கேஜ். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, sys out enter number of rows, அதுக்கடுத்து enter number of columns. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரோஸை பார்த்தீங்கன்னா நான் int ரோன்ற வேரியபிள் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்கேனரில் நெக்ஸ்ட் இன்டீஜர் வேல்யூ தான் நான் வாங்க போகிறோம், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு. ஸோ ஸ்கேனர் கிளாஸில் நமக்கு நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் இன்ட், அந்த நெக்ஸ்ட் இன்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிமிலர்லி காலம்க்கும் அதே மெத்தட் தான். திஸ் இஸ் நாட் அ ரோ, திஸ் இஸ் அ காலம். ஓகே, இப்போ அரேவை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த சைடு ஓகே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வழக்கம் போல் நியூ கீவேர்டு, தென் டேட்டா டைப்,
தென் ரோ நம்பர், தென் காலம் நம்பர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து அரே நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட் எல்லாமே 0 தான் வரும். ஏன்னா அரே வந்து ஆப்ஜெக்ட், அரேயோட டிஃபால்ட் வேல்யூஸ் உங்களுக்கு வந்து 0 தான். ஸோ 3 3. ஸோ கேன் யூ see that? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ நம்பர் int I equal to 0, I is less than, நீங்கள் either ரோன்னு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா a டாட் லென்த்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ I பொசிஷன் நமக்கு ஃபிக்ஸட். இப்போ இருக்க J பொசிஷனுக்கு நம்ம இன்புட் வாங்கணும். J equal to 0, J is less than a of I டாட் லென்த் J plus plus. இப்போ நான் ஒரு மெசேஜ் மாதிரி சொல்கிறேன், என்டர் ஃபார் என்ன வேல்யூக்குன்னு. ஓகேவா? I, J. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெசேஜ் நான் வந்து கொடுத்தோன்னே, ஸோ நான் என்ன பண்ணோம், A of I, J இந்த பொசிஷனில் தான் நான் இன்புட் வாங்குறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், இங்கேயும் 0 1 2 தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். நீங்கள் 3, 3 கொடுத்தீங்கன்னா இங்கேயும் 0 1 2 தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு இங்கே 0 வந்து ஃபிக்ஸட் ஆகிடும். ஸோ 0, 0, 0, 1, 0, 2 இன்னர் லூப் முடிஞ்சோன்னா இது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1, 0, 1, 1, 2 நெக்ஸ்ட்டு 2, 0, 2, 1, 2, 2. ஓகேவா? ஸோ திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரோ நம்பரும் காலம் நம்பரும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வாட்டி. SC டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகேவா? ஓகே, ஐ திங்க் இப்போ நம்ம ரன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ரோ தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன். பட் 4 காலம் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ 0, 0ல் 1, 0, 1ல் 2, ஸோ 0, 3 வரைக்கும் வரும் பாருங்களேன். 3 4 5 6 7 8. தட்ஸ் இட். எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 டைமென்ஷனல் அரே எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி அதை பிரிண்ட் பண்ணுறோன்னு.